ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை. நான் உங்கள் நேமிராஜ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தைய வீடியோவோட தொடர்ச்சி தான் இது. ஏன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இந்த கெட்டி மஞ்சளை சுட்டு சேவல்களுக்கு கொடுத்துருப்பேன். அதோட பயன் என்ன, எதனால் கொடுக்குறேன்றதை நான் அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இப்போ நிறைய பேருக்கு அதில் என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பெட்டைகளுக்கும் கொடுக்கலாமா, சேவல்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதாவது இது தாராளமாக பெட்டைகளுக்கு கொடுக்கலாம், பட் ஒரு சில பெட்டைகளுக்கு தவிர்க்கிறது நல்லது. அது எதனால அப்படின்றத பார்ப்போம். எதனால பெட்டைகளுக்கு கொடுக்கக்கூடாது, எந்தெந்த பெட்டைங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அது எதனால கொடுக்கக்கூடாதுன்றத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சில கமெண்ட் கேட்டிருந்தீங்க விஷயத்த. அந்த விஷயத்தை பற்றியும் இதில் நான் தெளிவாக சொல்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா என்னோட சேவல் பார்த்தீங்கன்னா மாட்டு தொழுவத்தில் ரொம்ப அதீத வளர்ச்சி இருக்குது, அது எதனால? அதே மாதிரி இன்னொரு நண்பரும் கேட்டிருந்தாரு, என்னோட கோழிகள் நான் எத்தனை வருஷமா ப்ரீட் பண்ணுறேன், அது வளர்ச்சியே இருக்க மாட்டுது, ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தாரு. இன்னொரு நண்பர் கேட்டிருந்தாரு, என்னோட கோழிகள் பார்த்தீங்கன்னா இந்த சாக்கடை தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல தான் மேயுது, அந்த தண்ணியை குடிச்சா ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றத பற்றி கேட்டிருக்காரு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் இது புரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பொதுவாக இந்த மஞ்சள் எதனால நம்ம பெட்டைகளுக்கு கொடுக்கறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சளுக்கு ஒரு குணம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேவல்களுக்கு ஒரு சிறந்த ஆன்டிபயோட்டிக், நோய் எதிர்ப்பு திறன் எல்லாமே இருக்கு. ஸோ பெட்டைகளுக்கும் அதே தான், மஞ்சளுடைய தன்மை அதுதான். இது பெட்டைகளுக்கு கொடுக்கும்போது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள் உள்ள போய் என்ன வேலை செய்யன்றதை நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். இந்த உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை வெளியே அகற்றி ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் கட்டமைப்பை உடம்புக்குள்ள உருவாக்கிடும். ஸோ அப்போ நோய் சீக்கிரத்தில் வராது. அப்படி இந்த கழிவுகளை அகற்றும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கருவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பெட்டைகள் கரு களையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது நம்ம நேரடியாக வீட்டில் பார்த்தது. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நான் ஒரு சிப்பி பாறை டாக் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்தேன், வெளியில இருந்து எடுத்துட்டு வந்தேன். நம்ம குட்டியா கொடுத்து வச்சிருந்தேன், வளர்ந்துருச்சு, பருவம் அடைஞ்சிருச்சு, கூட்டிட்டு வந்தேன், மேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அர்ஜென்ட்டுக்கு ஒரு எமர்ஜென்சியா பார்த்தீங்கன்னா எனக்கு டாக் கிடைக்கல, அதாவது ஆண் நாய் கிடைக்கல. நானும் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அது சில இருக்குது, பட் ஆனால் வெளியூர்ல இருக்குது, என்னால் போய் கொண்டு வர முடியல. இங்கே லோக்கல்ல ஏதாவது ஒரு டாக் இருக்குமா போட்டுக்கான்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு நாய் கிடைச்சிது. அது பார்த்தீங்கன்னா மர உள்ள நாய். மரனா நாய் வளர்க்குறவங்களுக்கு தெரியும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நான் கோழியாக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் சரி, இந்த பியூர் கலர் ரொம்ப எதிர்பார்ப்பேன். சிங்கிள் கலர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இப்போ கரம்பைனா பியூர் கரம்பையாக இருக்கணும் டாக்ல, செவலைனா பியூர் செவலையாக இருக்கணும், கண்ணினா பியூர் கண்ணி. ஸோ அந்த மாதிரி சேவல்லையும் அப்படிதான். கதர்னா பியூர் கதர், யாக்குத்னா பியூர் யாக்குத், பீலானா பியூர் பீலா. ஸோ இப்போதான் பார்த்தீங்கன்னா நம்ம லைனேஜில் ஒன்று உடஞ்சி அதோட வழிகால எடுத்ததுனால இந்த பீலா தும்மர் கலந்து வருது. அது கொஞ்சம் விசேஷம். அதனால நான் அந்த லைனேஜ் கொஞ்சம் விசேஷம், அந்த கலர் விசேஷம்னு சொல்லலை, இந்த லைனேஜ் கொஞ்சம் விசேஷன்றதுனால அதை அப்படியே நான் வேற ரங்கு அதில் உடையாம அப்படியே எடுத்துட்டு வரேன். ஸோ இந்த கலர் பியூரிட்டிக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாள். அதனால பார்த்தீங்கன்னா இந்த குட்டிகள் என்ன ஆகி போச்சுன்னா மர விழ ஆரம்பிச்சிருச்சு. அந்த நாய் மேலே போட்டதுனால வர குட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நெத்தியில வெள்ளையா இருக்கும், கழுத்துல வெள்ளை இருக்கும், நெஞ்சு பகுதியில வெள்ளை இருக்கும், காலோடைய நுனியில வெள்ளை வெள்ளையா வந்துச்சு. அதனால அது தரம் இல்லைன்னு நான் சொல்லலை, எனக்கு அது பிடிக்க ஒரு வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். எனக்கு சிங்கிள் கலர் ரொம்ப ஆசைப்படுவேன். அப்படின்னும் இந்த மரம் விழுந்துருச்சுன்னும் போது என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருப்பம் இல்லாத தன்மை ஆகி போச்சு. அதனால என்ன ஆகி போச்சுன்னா நண்பர்களை கூப்பிட்டு சும்மாவே கொடுத்து விட்டுட்டேன் அந்த குட்டிங்கள் எல்லாம். திரும்பவும் என்ன பண்ண,
மீண்டும் அது வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை பருவத்துக்கு வரும். ஸோ 6 மாதம் பருவம் விட்டுட்டு அடுத்த 6 மாதம், அதாவது ஒரு பருவம் விட்டு அடுத்த பருவம் தான் நான் எப்பவுமே போடுவேன். வருஷத்துக்கு ஒரு தடவை போடுவேன். அந்த பருவம் வரும்போது மறுபடியும் அதே கலரில் பியூர் செவலை, அது வந்து சிப்பி பாறை செவலை, அதே செவலை பியூர், எந்த ஒரு ஒயிட்டு மறையும் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து மேட் பண்ணிட்டேன். ஒரு 2-3 லாக் போட்டு குட்டியும் பிறந்துருச்சு. மீண்டும் மறை, எப்படி இதில் மரம் வந்துச்சு, இது வந்து பியூராக தானே போட்டோம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன். சரின்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த குட்டிகளை மறுபடியும் இலவசமாக நண்பர்கள்கிட்ட கொடுத்துட்டு, கேட்டவங்களுக்கு கூட ஒர்க் பண்ணவங்களும் கேட்டாங்கன்னு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் அடுத்த வருஷம் அதே மாதிரி ஒரு நாய் மேலே போடுறேன். மீண்டும் மறை. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த நாய் வளர்ச்சியில் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்ற ஒரு ஆள் இருக்காரு. அவரை பிடிச்சி கேட்டேன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு. அப்போ அவர் எனக்கு சொன்ன சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிவார்மிங் பண்ணுவீங்களா கேட்டார். பண்ணுவேன். அதாவது பருவம் வந்துருச்சு, ப்ளீடிங் வந்துருச்சுன்னும் போது நான் வந்து அதுக்கு வந்து டிவார்மிங் பண்ணிடுவேன். அப்போ டிவார்மிங் பண்ணுறதோடு நீங்கள் என்ன பண்ணுங்க, மஞ்சளை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி வாயில் ஊற்றி விட்டுருங்க. நல்லா ஒரு அளவு சொன்னார், 20 ml 30 ml இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து நான் வாயில் நல்லா மஞ்சளை கரைச்சி வாயில் ஊற்றி விட்டுட்டேன். அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கு வந்து பேதி மாதிரி ஆகிட்டு இருந்தது. அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே வெளியே வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ளீடிங் நின்னதுக்கப்புறம் கரெக்டாக 9வது நாள் மேட் பண்ணுறேன், லாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் எடுத்த குட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர், என்ன தகப்பனை போட்டனோ அதே கலர், தாய் என்ன கலரோ அதே கலர், இப்படியே வந்துட்டு இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. என்னடா இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் அவர் கேட்டதுக்கு என்ன சொன்னார், ஆமாம் தம்பி, இது வந்து எப்படின்னா நாய்கள் நம்ம மேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லா நாய்க்குமே இந்த மாதிரி ஆகாது. ஒரு சில நாய்களுக்கு 100ல் 1 நாய்க்கு இந்த மாதிரி ஆகும். அதுக்கு முன்னாடி நாய்க்கு அதுக்கும் முன்னாடி நீங்கள் எந்த நாயை மேட் பண்ணீங்களோ அதோடைய கரு கலர் அப்படியே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை எத்தனை பேர் ஏற்றுப்பீங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் எனக்கு நடந்தது, அதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே ஒரு சுச்சுவேஷன் எனக்கு சேவலில் நடந்தது. எப்படின்னா, என் நண்பர்கிட்ட ஒரு பெட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அந்த பெட்டையை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்ல கண்ணெல்லாம் சூப்பராக அருமையாக வெள்ளி கண்ணில் நல்ல அந்த கவுல் வாட்டம்லாம் எனக்கு நல்லா பிடிச்சிது. கரெக்டாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் இறங்கின பிள்ளைங்க எல்லாமே ரிசல்ட். ஆனால் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஜாவா மேலே மெரி வாங்கிட்டு இருக்குது தொடர்ந்து. அவர் வந்து ஜாவாவோட ரசிகர் அவர், அதனால ஜாவாலேயே எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அப்படின்னும் போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பெட்டையை நான் கேட்டதுமே எடுத்துகிட்டு போய் ப்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். எடுத்துன்னு வந்தேன். நம்ம கதர் மேலே தான் போட்டேன். அது கதர் பெட்டை தான். கதர் மேலே போட்டேன். கதர் குஞ்சுங்க வந்தது, ஜாவா லைன்னு வந்துருச்சு. என்னடா இது மறுபடியும் ஜாவா வருது அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டேன். வளர்ந்தது, கொஞ்சம் விடையாச்சு. உடனே நம்ம நாய் எப்படி கழிச்சு கொடுத்தோமோ அந்த மாதிரி இதிலையும் கொடுத்துட்டே வந்துட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி டிவார்மிங் பண்ணி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த செட்டு அதே ஒரு யாக்குத்து மேலே போடுறேன். மறுபடியும் மீண்டும் ஜாவா. அதுக்கப்புறம் அடைப்படுக்குது, திருப்பி தெளியுது, மீண்டும் இன்னொரு பேட்ச் போடுறேன், மீண்டும் ஜாவா. அப்போ எனக்கு இந்த விஷயம் ஞாபகம் வந்தது. உடனே என்ன பண்ணேன், அந்த மஞ்சளை கரைச்சி ஊற்றி விட்டதுக்கப்புறம் அதே மாதிரி பெட்டை பார்த்தீங்கன்னா இந்த முட்டை வயிற்றுக்குள்ளே உடஞ்சி மோஷன் போனால் எப்படி இருக்கும், இந்த மஞ்சள் கரு மட்டும் வெளியே வந்தால் அந்த மாதிரி அந்த கரு எல்லாமே அடைச்சி வெளியே தள்ளி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டை மீண்டும் பருவத்துக்கு வர்றதுக்கே 3 மாதம் ஆச்சு. ஒரு சில பெட்டைகளுக்கு அந்த மாதிரி நடக்கும். அந்த மஞ்சள் கொடுத்ததுக்கப்புறம் முட்டை வைக்கிறத ஸ்டாப் பண்ணி ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு அப்புறம் மீண்டும் முட்டைக்கு வரும். ஆனால் ஒரேடியாலாம் நிறுத்திடாது. இந்த மாதிரி 6 மாதம் 3 மாதம் கழித்து முட்டை வைக்கும். ஒரு சிலது உடனடியாக முட்டைக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சேவல் போடுறீங்களோ அந்த சேவலுடைய ரங்கு குணம் அப்படியே அதோட அந்த விந்தணுக்குள்ள என்ன வீரியம் இருக்கோ அது அப்படியே வருது. ஸோ இது வந்து கண் கூட நம்ம பார்த்தது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அடையில் இருக்கக்கூடிய பெட்டைங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அதாவது முட்டையில் உக்காஞ்சிருக்கிற பெட்டைக்கு, சும்மா உக்காந்துக்கிற பெட்டைக்கு கொடுத்து விட்டுருவோம். ஏன்னா அடையில் இருக்கிற பெட்டைக்கு உடம்புல நீர் சத்து இருக்காது. இதை வேற கொடுத்து இன்னும் பேதியாகி இன்னும் வீக்காகி பெட்டை வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சும்மா அடையில் உட்காந்துக்கிற பெட்டைக்கு கொடுப்போம். முட்டையில் குஞ்சு பொறிக்கிறதுக்காக உட்கார்ற பெட்டைக்கு கொடுக்க மாட்டோம். சேவலுக்கிட்ட மெரி வாங்கிட்டு இருக்கிற பெட்டைக்கு கொடுக்க மாட்டோம். பருவம் வரப்போகுது, சேவலுக்கு வால் குருத்து வந்துட்டு இருக்குது, வால் குருஜி ஆகும். எப்பவுமே பெட்டைங்க வால் குருஜி ஆகும்போது
கொடுத்து விட்டுருவோம். அப்போ என்ன ஆகும்னா அது மெரி வாங்குறதுக்கு ஒரு 20 நாள் கிட்ட ஆகும். அப்போது அந்த கரு கரெக்டாக வரும். நமக்கு எந்த சேவல் போடுறோமோ அந்த சேவலுடைய கரு வரும். அதை தாண்டி விடைங்களுக்கு குஞ்சுகளுக்கு எல்லாத்துக்குமே சுட்டு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. பெட்டைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப பார்த்து நுணுக்கமாக கொடுக்கணும். பெட்டைங்களுக்கு வந்து நீங்கள் சுட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மஞ்சளை நல்லா உடைச்சி தூளாக்கி பவுடராக்கி தண்ணி போட்டு குழைச்சி நம்ம இந்த சுப காரியங்களுக்கெல்லாம் புள்ளியார் பிடிச்சி வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் உருட்டி மாவு மாதிரி உள்ளே போட்டுருணும், தயார் உண்ட மாதிரி. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் என்ன சேவல் போடுறீங்களோ அந்த சேவலோட கரு கரெக்டாக பிடிக்கும், முந்தைய கரு வராது. இது வந்து நான் ஒருத்தருக்கு சொல்லி இது வந்து விஷயத்த வந்து நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு சொன்னேன். கிண்டல் பண்ணாங்க, என்னை உண்மையாகவே கிண்டல் பண்ணாங்க. அது எப்படி வரும், அறிவியல் ரீதியாக இது இப்படி வருது, இது இப்படி வருது, இது இந்த மாதிரி வரும், அது அந்த மாதிரி வரும், திருப்பி எப்படி உங்களுக்கு அதே முந்தின சேவலோட கரு வரும், அதெல்லாமே இல்லாமல் தானே இருக்கும், அப்படி இப்படின்லாம் வாதிட்டாங்க. உண்மைதான், அவமானப்படுத்தினாங்க, கிண்டல் பண்ணாங்க, உண்மைதான். பட் அவங்க அதை நேர்கொள்ளும் போது நான் சொன்ன மெத்தடை தான் ஃபாலோ பண்ணாங்க. இப்போ அவங்களும் அந்த லைனேஜ் எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி மறுபடியும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அந்த ஒரு இதுக்காக எவிடன்ஸோடு சொன்னேன் நான். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மஞ்சள் ஏன் நான் பெட்டைக்கு கொடுக்கல அப்படின்ட்டு. ஏன்னா நம்மக்கிட்ட எல்லா பெட்டையுமே முட்டை வச்சுட்டு இருக்குது. ஸோ அதனால் நான் பெட்டைங்களுக்கு கொடுக்கல, சேவல்களுக்கு கொடுக்கறத மட்டும் அந்த வீடியோவில் காமிச்சேன். 2வது கொஸ்டின், சேவல் வந்து மாட்டு தொழுவத்தில் வளர்க்கும் போது நல்ல அதீத வளர்ச்சி இருக்குது, மற்ற இடத்துல அந்த சேவல்களுக்கு அந்த வளர்ச்சி இல்லை அப்படின்னும் போது, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இயற்கை சூழல். உணவு சங்கிலி எப்படியோ அந்த மாதிரி தான் இது. ஒருவருடைய வேஸ்டேஜ் இன்னொருடைய உணவு, இப்படி தான் அது. ஸோ மாடோடைய சாணத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு சாணம் ஒரு இடத்துல தங்கிருச்சுனாலே அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிகள் உருவாயிடும். அந்த சாணம் மாத்திரம் எரித்து நம்ம வரட்டியாக தட்டி எரிக்கும் போது அந்த சாம்பலில் பெட்டைகள் மண் குளிக்கும் பொழுது, சேவல்கள் மண் குளிக்கும் போது உடல் அதீத ரீஃப்ரெஷ் ஆகும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பெயின் தொல்லை இருக்காது, உடல் சோர்வு இருக்காது, ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதே மாதிரி அந்த மாடோடைய கோமியம், மாடோடைய வேஸ்டேஜ், இது எல்லாமே தங்கி இருக்கிற ஒரு பூமி, அந்த பரப்பளவு, அந்த மாடு வளர்க்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா புழு பூச்சிகள், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மண் உள்ளே இருக்கக்கூடிய பூச்சிகள், பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்கும். மண் வளம் நல்லா இருக்கும். அந்த மண் வளத்தில் சீச்சி சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான மொத்த போஷாக்குமே கிடைக்கும். நீங்கள் விலை கொடுத்து அதிகம் ஆயிரமா செலவு பண்ணி வாங்கி கொடுத்தா கூட அந்த அளவுக்கு ஒரு போஷாக்கு கிடைக்காது. இயற்கையாக அதுக்கு எல்லாமே கிடைக்கும் போது எப்போவுமே உடல் சிவந்து இருக்கும், லிவர் நல்லா இருக்கும், குடல் நல்லா இருக்கும், வளர்ச்சி நல்லா இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சேவல் கோழிகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், ஒரு அதீத வளர்ச்சி இருக்கும். இதுதான் அதுக்கு ரீசன். அந்த மண் வளம் தான் முக்கியம். இதே இன்னொருத்தருக்கு அதே மாதிரி தான் கேட்டிருந்தாரு, என்ன வளர்த்தாலும் வளர மாட்டுது, நோய் வந்துடுது, சுக்கால போயிடுது, நானும் என்னென்னமோ உணவுலாம் போடுறேன் அப்படின்ட்டாரு. நீங்கள் என்ன உணவு போட்டாலும் அந்த சேவல் கோழி வளர்க்கக்கூடிய அந்த மண் வளம் சரியில்லை அப்படின்னா, அதுக்கு தேவையான போஷாக்கு அந்த மண்ணில் கிடைக்கலன்னும் போது கம்பல்சரி வளர்ச்சி கம்மியாக இருக்கும், நோய்வாய்ப்பட்டு சீக்கிரமாக இறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன உணவு போட்டாலும் வளர்ச்சின்றது கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு நண்பர் கேட்டிருந்தாரு, என்னோட கோழிகள் பார்த்தீங்கன்னா இந்த சாக்கடை தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல இருக்குது அப்படிங்கும்போது, இப்போ நம்ம கோழி கூட பார்த்தீங்கன்னா இப்போ நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன், இதுக்கு பின்னாடி பெரிய கிரவுண்டு, நம்ம வீட்டுக்கு எதிர்க்க ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியில் ஒரு 30-40 இந்திக்காரங்க தங்கியிருந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க குளிக்கிற தண்ணி எல்லாமே ஒரு சாக்கடையாக வெளியே வரும், காவால் அந்த சாப்பிட்டு தட்டு கழுவுறது இது எல்லாமே வெளியே வரும். அந்த தண்ணியை குடிச்சு வளருது ஒரு 10-15 கோழிங்க பார்த்தீங்கன்னா அங்கே போயிடும். அந்த இடத்துல மேய்ஞ்சிட்டு ஈவினிங் ரிட்டர்ன் வரும். அந்த 10 கோழிங்க மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே செவன்னு இருக்குங்க. ஏன்னா அந்த அவங்க வேஸ்ட் பண்ணுற அந்த சாதம், அந்த குழம்பு, இந்த சாப்பிட்ற ஐட்டம், குளிக்கிற தண்ணி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காவால் வந்து தேங்கி நின்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வரும் சில தண்ணிகள், அது ஒரு பக்கம் தேங்கி இருக்கும். அந்த இடத்துல இவங்க மேய்கிறதுனால அதீத வளர்ச்சி இருக்குது, இதுங்களுக்கும் உடலும் ஆரோக்கியமாக இருக்குது. நம்ம இந்த துணி வாஷ் பண்ணுற டிடர்ஜென்ட் பவுடர், அதுக்கப்புறம் இந்த சோப்பு தண்ணி இதெல்லாமே டைரெக்டாக குடித்தாதான் இவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும், குடல் வெந்துடும், லிவர் ஃபால்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தேங்கி இருக்கிற தண்ணியில் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதாவது இது பார்த்தீங்கன்னா அவங்க விடுற தண்ணி டைரெக்டாக தொட்டிக்குள்ளே போயிடும். வெளியில் வர ஓவர்ஃப்ளோ தண்ணியில் தான் இவங்க வந்து குளிக்கிறது, இது சுற்றிட்டு இருக்கிறது, அதுலேயே படுத்து பரல்றது, அந்த இடத்துல மேயிற சின்ன சின்ன பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்றது,
இந்த தண்ணி தேங்கிருக்கிறா என்ன ஆகுனா அந்த மண் வளம் ஈரமாக இருக்கிறதுனால அந்த ஈரப்பதத்துக்கு நிறைய புல் பூண்டுங்க இருக்கும், சில உயிரினங்கள் பூச்சிகள்லாம் வந்து அங்கே உற்பத்தி அதிகமாக இருக்கும். இதை சாப்பிடும்போது வளர்ச்சி நல்லா இருக்குது. அதனால் சாக்கடை தண்ணியில் விடலாம், தப்பு கிடையாது. பட் இந்த சோப்பு தண்ணி இல்லாமல் இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து சோப்பு தண்ணி வராது, இவங்க குளிக்கிற தண்ணி மட்டும்தான் வரும். பட் அந்த இது தொட்டிக்குள்ளே போய் ஓவர்ஃப்ளோ ஆகி எக்ஸ்ட்ரா தண்ணி தனியாக தேங்க ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல தான் இவங்க மேயறாங்க. பிரச்சனை இல்லை. முடிஞ்ச வரைக்கும் இந்த துணி துவைக்கிற தண்ணி, வாஷிங் மிஷின்லேருந்து டைரெக்டாக வெளியே வர தண்ணி, அதுக்கப்புறம் இந்த சோப்பு மூலியமாக வரக்கூடிய அந்த துகள்களோடு வர தண்ணி, இந்த சுண்ணாம்பு கலவை இல்லாமல் வர தண்ணியாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. தாராளமாக மேய்கிறதுனால அது குடிக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதுதான் உங்களுக்கான பதில். உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை எல்லாருமே முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.